गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 26 துர்முகி நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம், அதாவது ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்தயோகம் அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயத்தில் கடைசி சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் இதே 5வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயத்தில் முதல்ல ஒரு 28 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இப்பொழுது 29வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து அத்தியாயம் பூர்த்தி மட்டும் அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு
பகவானை பற்றி சொல்லிட்டு வரவர் பகவானை ஸ்தூல ரூபமாக கண்ணுக்கு நேர பார்க்குற என்னென்ன உண்டோ அதெல்லாம் பகவான்கிறதாக எடுத்து சொல்லி, இந்த பூமண்டலம் இருக்கே அதெல்லாமே பகவத் ஸ்வரூபந்தாங்கிறதுக்காக பூமியெல்லாம் வர்ணித்தாள். அப்போ பரீட்சித்து அவரை கேட்டான், நீங்கள் விஸ்தாரமாக எனக்கு பூமண்டலத்தையும் அதற்கு வெளியில் இருக்கப்பட்ட ஜோதிர்மண்டலத்தையும் எல்லாத்தையும் வர்ணிக்கணுங்கிறதாக சொன்னோடனே சுகாச்சாரியால் வர்ணிக்க ஆரம்பித்தாள். 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்தில் ஜம்பூத்வீபத்தை வர்ணித்தாள். அதில் பாரத வருஷம் இருக்குது, பாரத தேசங்கிற இருக்கப்பட்ட ஜம்பூத்வீபம் அதை வர்ணித்தாள். மொத்தம் 7 துவீபங்கள்னு சொல்கிறது, சப்தத்வீபா வசுந்தரான்ட்டு. அப்போ பாக்கி 6 துவீபங்களையும் இந்த அத்தியாயத்தில் வர்ணிச்சுவிட்டு அதற்கு பிறகு இந்த ஸ்பேஸ், இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இருக்கே அதில் இருக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல போகிறாள். அதன் பிறகு அடுத்த அத்தியாயத்தில் கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறாள். இப்போ இந்த அத்தியாயத்தில் இது பரியந்தம் என்ன போன வாரம் பார்த்தோம்னா, ஜம்பூ தீபங்கிறது 1,00,000 யோஜனை, அது சுற்றி வரலும் உப்பு சமுத்திரம், அது 19வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அடுத்தது பிளக்ஷத்வீபம், அது 2,00,000 யோஜனை விஸ்தாரம், அதை சுற்றி வரலும் சமுத்திரம் எப்படின்னா கருப்பஞ்சாறுனால சமுத்திரம். அதை ஆண்டு வரவன் பிரியவிரத்தனுடைய ஒரு புத்திரன் இத்மஜிஹ்வான்னு பேர். அங்கே இருக்கப்பட்டவாள்னா அந்த பிளக்ஷத்வீபக்காராள்னா யாரை ஆராதிப்பாள்னா சூரியனாக ஆராதிப்பாளாம் பகவானே. அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தாப்பில் ஷால்மலத்வீபம், அது பிளக்ஷத்வீபத்தை விட 2 மடங்கு பெருசு, 4,00,000 யோஜனை விஸ்தாரம் நாள். அதை சுற்றி வரலும் சுரேங்கிற கல்லுனால சமுத்திரம். அதுக்கு அதிபதி யஜ்ஞபாகு. அங்கே இருக்கிற பிரஜைகள் எல்லாம் சந்திரனை ஆராதிப்பாளாம், பகவானை சந்திரனாக ஆராதிப்பாள், பித்திருக்கள் எல்லாம் ஆராதிப்பாள். அப்பேற்பட்ட இடம் அது ஷால்மலத்வீபம். அதுக்கு அடுத்தாப்பில் குஷத்வீபத்தை சொன்னாள், அது அதை விட 2 மடங்கு பெருசு, 8,00,000 யோஜனை விஸ்தாரம், சுத்தி வரலும் நெய் சமுத்திரம். அதுக்கு அதிபதி ஹிரண்யரேதஸ்ன்னு பிரியவிரத்தனுடைய இன்னொரு புத்திரன். அங்கே இருக்கிற பிரஜைகள்லாம் அக்னியை ஆராதிப்பாள், பகவானை அக்னியாக ஆராதிப்பாள்னு சொன்னாள். அதுக்கடுத்தாப்பில் கிரௌஞ்சத்வீபம், அது 16,00,000 யோஜனை விஸ்தாரம், அதை சுற்றி வரலும் பால் சமுத்திரம், பாலால சமுத்திரம். அதுக்கு அதிபதி கிருதபிருஷ்டன். அங்கே இருக்கப்பட்டவாள்லாம் வருணனை ஜலத்தை கொடுத்து அர்க்கியம் பண்ணி வருணனை ஆராதிப்பாளாம். அதுக்கு அடுத்தாப்பில் ஷாகத்வீபம், 32,00,000 யோஜனை விஸ்தாரம், அதை சுற்றி வரலும் ததிமண்டம்ங்கிறதான தயிர்னால சமுத்திரம். அதுக்கு அதிபதி மேதாதிதி. அங்கே இருக்கப்பட்ட பிரஜைகள் எல்லாம் வாயுவை பகவானை வாயு ரூபமாக ஆராதிப்பாள்னு சொன்னாள். அதன் பிறகு புஷ்கரத்வீபம், 7வது துவீபம் புஷ்கரத்வீபம், அதை வர்ணிக்கிறாள். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 29வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஏவமேவ ததிமண்டோதாத் பரதः புஷ்கரத்வீபः ததோ த்விகுணாயாமः சமந்தத உபகல்பிதः சமானேன ஸ்வாதூதகேன சமுத்ரேண பகிராவிருத்தः யஸ்மின் ப்ருஹத் புஷ்கரம் ஜ்வலனசிகா அமல கனகபத்ர அயுதாயுதம் பகவதः கமலாசனஸ்ய அத்தியாசனம் பரிகல்பிதம். அடுத்தாப்புல இருக்கிற துவீபத்துக்கு பேர் சொன்னாள் புஷ்கர துவீபம்னு தீபம். அந்த புஷ்கர துவீபத்தை சுற்றி வரலும் சுவாதூதகேன சமுத்திரேன பகிராவிருத்தா, சுற்றி வரலும் சுத்தமான ஜலம், பியோர் வாட்டர், அதால் சுற்றி இருக்குமாம் சமுத்திரம். அது இதுக்கு முன்னாடி இருந்த துவீபத்தை விட 2 மடங்கு பெருசினாள். ஆகக்கூடிய இது 64,00,000 யோஜனை விஸ்தாரமாக இருக்கப்பட்டது புஷ்கரத்வீபம். அந்த புஷ்கரத்வீபத்தில் என்னென்னால் சமந்தத உபகல்பிதா சமானேன ஸ்வாதூதகேன சமுத்திரேன பகிராவிருத்தா, சுத்த ஜலத்தால் சுத்த சூழப்பட்டது சமுத்திரத்தால். அங்கே என்னென்னால்
பிருஹத் புஷ்கரம் ஜுவலன சிகா அமல கனக பத்திர அயுதாயுதம். பெரிய தாமரைப்பூ இருக்காம், 10 கோடி இதழ்கள், 10 கோடி இதழ்கள் கொண்டது. அந்த தங்கமயமான ஒரு தாமரை அங்கே இருக்கு. அது எதுனால் அதுதான் சாக்ஷாத் பிரம்மா உட்கார்ந்துருக்கார், பிரம்மாவுக்கு இருப்பிடம் அதுன்னு சொன்னாள். பிருஹத் புஷ்கரம் ஜுவலன சிகா, அப்படியே பிரகாசமாக இருக்கான், அக்னி மாதிரி பிரகாசிக்குமாம் அந்த தாமரைப்பூ. அமல கனக பத்திர அயுதாயுதம் பகவதः கமலாசனஸ்ய, சாக்ஷாத் பிரம்மாவுக்கு உட்கார்றதுக்காக இடமாவது. அத்தியாசனம் பரிகல்பிதம், பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது அந்த புஷ்கர துவீபம் நாள். தத்வீப மத்தியே மானசோத்தர நாம ஏக ஏவ அர்வாச்சீன பராச்சீன வருஷயோः மர்யாதாச்சலः அயுதயோஜன உச்சாயாயாமோ யத்ர து சதஸ்ருஷு திக்ஷு சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திராதீனாம் யதுபரிஷ்டாத் சூரியரதஸ்ய மேரும் பரிப்ரமதः संवत्सरात्मकं चक्रं देवानां अहोरात्राभ्यां परिभ्रमति. तद्वीपमध्ये मानसोत्तरनाम एक एव अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलः अयुतयोजन उच्छ्रायायामो यत्र तु चतस्रुषु दिक्षु चत्वारि पुराणि लोकपालानाम् इन्द्रादीनां यदुपरिष्टात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानाम् अहोरात्राभ्यां परिभ्रमति. அந்த புஷ்கர துவீபம் இருக்கே, அதுக்கு நல்ல நடுப்புற தத்வீப மத்தியே, அதுக்கு நடுப்புற பெரிய மலை ஒன்று இருக்கான். மானசோத்தர நாம ஏக ஏவ, ஒரே ஒரு மலை, ஆனால் பெரிய மலை, 10,000 யோஜனை உயரம் அகலம் இருக்குமாம். அயுத்த யோஜனம் நாள் 10,000 யோஜனை, அவ்வளோ பெரிய மலை ஒன்று. அதுக்கு பேர் மானசோத்திரம்னு அந்த மலைக்கு பேர். மானசோத்தர நாம ஏக ஏவ அர்வாச்சீன பராச்சீன வருஷயோகோ மரியாதாச்சலஹா. குறுக்கும் நடுக்குமா அந்த தீவுக்கு எல்லை போட்ட மாதிரி பெரிய மலை ஒன்றும் நடுப்புற இருக்காம், ஒரே ஒரு மலை. அந்த மலைக்கு 4 பக்கத்துலேயும் அயுதயோஜன உச்ச்ராயா யாமோ யத்ர து சதஸ்ருஷு திக்ஷு, 4 திக்குகள்லையும் சத்வாரி புராணி லோகபாலானாம், 4 திக்பாலாள், இந்திராதி திக்பாலாள், இந்திரன் முதலான இந்திராதீனாம் யதுபரிஷ்டாத், இவாள்லாம் இருக்காளாம். அவ பட்டணம், அவ இந்த தலைக்கு மேலே, இந்த மலைக்கு மேலே 4 திக்குலேயும் 4 திக்பாலாள் அவளுடைய சிட்டிஸ், பட்டணங்களை கட்டின்னு இருக்காளாம். சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திராதீனாம் எதுபரிஷ்டாது, அதுக்கு மேலே எது மகாமேருவை சுற்றி சூரியன் வரதாக ஐதிஹ்யம். மேரும் பரிபிரமதா சூரிய ரதஸ்ய, அந்த சூரியன் தன்னுடைய ரதத்தில் ஏறிண்டு மேருவை சுற்றி சுற்றி வர்றதுக்காக போயின்னு இருக்காள் எப்போதும். அந்த சூரியன் இருக்காரே, அவருடைய ரத்தத்தில் இருக்கப்பட்ட சக்கரங்கள் இருக்கே, அது இந்த மலைக்கு மேலே இருக்காம். அது தேவதைகளுக்கு அவளுடைய பகல் அவளுடைய ராத்திரி இது ரெண்டையும் உண்டாக்குறதுன்னாள். யதுபரிஷ்டாத் சூரியரதஸ்ய மேரும் பரிபிரமதா சம்வத்சராத்மகம் சக்கரம் தேவானாம் அஹோராத்திராபியாம் பரிபிரமதி. அங்கே சுத்தரதாம் அந்த சூரிய பகவானுடைய தேர் சக்கரங்கள் சுத்துறதுனால். தத்வீபஸ்யாபி அதிபதிः பிரயம்வ்ரதோ வீதிஹோத்ரோ நாம ஏதஸ்யாத்மஜௌ ரமணகதாதகி நாமானோ வருஷபதி நியுஜ்ய சஸ்வயம் பூர்வஜவத் பகவத் கர்மசீல ஏவாஸ்தே. இந்த புஷ்கர துவீபத்துக்கும் அதிபதியாக பிரியவ்ரதனுடைய புத்திரனான இன்னொரு புத்திரனான வீதிஹோத்திரங்கிறப்பட்டவன், அவன் அல்ல அதுக்கு அதிபதியாக இருந்தவன் என்ன பண்ணான், அவனுக்கு 2 குழந்தைகள் நாள். ஏதஸ்யாம் ஆத்மஜௌ ரமணக தாதகி நாமானௌ, ரமணகன்னு ஒருத்தன் பேர், தாதகின்னு ஒருத்தன் பேர். அவன் அவள் 2 பேருக்கும் அந்த அந்த துவீபத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சுவிட்டு, நீங்கள்லாம் அதை ஆதிக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, வருஷபதி நியுஜ்ய சஸ்வயம் பூர்வஜவத்து, தன்னுடைய
தமையனார்கள்லாம் என்ன பண்ணாலோ அதே மாதிரி அவனும் ராஜாங்கத்தினா குழந்தைகள்கிட்ட கொடுத்துவிட்டு அந்த வீதிஹோத்திரன் அவனும் பகவான் கர்மம் பண்ணி பகவத் பஜனை பண்ணி அதில் போய் மனசை செலவழிச்சான்னு சொன்னாள். பூர்வஜவத் பகவத் கர்மசீல ஏவாஸ்தே தத்வீபஸ்யாபி அதிபதி பிரயோவ்ரதோ வீதிஹோத்ரோ நாம ஏதஸ்யாத்மஜௌ ரமணகதாதகி நாமானௌ வருஷபதி நியுஜ்ய சஸ்வயம் பூர்வஜவத் பகவத் கர்மசீல ஏவாஸ்தே தத்வர்ஷபுருஷாः பகவந்தம் பிரம்மரூபிணம் சகர்மகேன கர்மணா ஆராதயந்தி இதம் சோதாகரந்தி. அங்கே இருக்கப்பட்ட பிரஜைகள், அந்த புஷ்கர துவீபத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள்லாம் என்ன பண்ணுவாளாம், பகவான் சாக்ஷாத் பகவான் பிரம்மஸ்வரூபமாக பிரம்மாவாக இருந்துருக்காள். அந்த துவீபத்தில் பிரம்மாவாக நினச்சி அவரை ஆராதிப்பாளாம் தங்களுடைய கர்மாக்கள்னாலே. நாள் ஸ்வகர்மகேன கர்மணா ஆராதயந்தி இதம் சோதாகரந்தீஹி. கீழ்கண்ட ஸ்லோகத்தினால சொல்லி உபாசிக்கிறாளாம். எத்தத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனோர்ச்சயேத் ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமः இதி. எல்லா கர்மத்துக்கும் பலமாக இருக்கப்பட்டது கர்மபலம். அந்த கர்மபலமாக இருக்காளாம் பிரம்மா வேற இல்லை, இந்த கர்மபலம் இல்லை வேறவே இல்லை. அதான் சிம்பாலிக்கா அந்த பிரம்மாங்கப்பட்டவர் அந்த மாதிரி மூர்த்தியாக இருக்காளாம், கர்மபலம்ங்கிறதான மூர்த்தியாக இருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை ஜனங்களை அர்ச்சனை பண்ணுறாளாம். அவர் ஏகாந்தம் நாள், எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்கப்பட்டது அவர்தான். இஸ் த எண்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் கோல்ஸ். அத்வயம் நான் டூவல், அவர் பாட்டுக்கு ஏகாந்தமாக இருக்காள், சாந்தஸ்வரூபமாக. அப்பேற்பட்ட ஹே பகவானே பிரம்மனே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி ஆராதிக்கிறாளாம். எத்தத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனோர்ச்சயேத் ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமः இதி. இவ்வாறா சொல்லி ஆராதிக்கிறாள் நாள். ரிஷிருவாச்ச, சுகாச்சாரியால் பரீட்சித்தை சொன்னாள். தத பரஸ்தாத் லோகாலோக நாமாச்சலோ லோகாலோகயோஹோ அந்தராலே பரித உபக்ஷிப்தஹ. அதற்கும் மேலே என்ன இருக்குன்னாள், இந்த இத்தனை துவீபங்கள் சொன்னேனே இதற்கும் அப்பால் அதுக்கும் வெளியில் என்ன இருக்குன்னாள், பரஸ்தாது லோகாலோக நாமாச்சலஹா. ஒரு பெரிய மலை இருக்குது, அதுக்கு பேர் லோகாலோக மலைன்னு பேர். ஏன் காரணம்னா அதுக்கு என்ன பேர் வந்ததுனால், லோகாலோகயோஹோ அந்தராலே பரித உபக்ஷிப்தா. லோகம் அலோகம், லோகம்னு எதை சொல்கிறதுனா எங்கெங்கெல்லாம் சூரியனுடைய கிரணங்கள் படுறதோ சூரிய பிரகாசம் இருக்கோ அதுக்கெல்லாம் லோகம்னு பேர். அலோகானா சூரிய பிரகாசம் இல்லாதது, சூரிய பிரகாசம் இருப்பது சூரிய பிரகாசம் இல்லாதது, இது ரெண்டுக்கும் பிரிச்சுன்னு இருக்கான் லோகாலோகம்ங்கிற மலை. அந்த மலையை சுற்றி அதுக்கு ஒரு பக்கம் சூரிய கிரணங்கள் விழும், இன்னொரு பக்கம் விழாது. அதனாலேயே அதுக்கு லோகாலோக பர்வதம்னு பேர். நாள் தத பரஸ்தாத் லோகாலோக நாமாச்சலோ லோகாலோகயோஹோ அந்தராலே பரித உபக்ஷிப்தா. யாவன் மானசோத்தர மேர்வோரந்தரம் தாவதி பூமிஹி காஞ்சனி அந்யா ஆதர்சதலோபமா யஸ்யாம் பிரஹிதः பதார்த்தோ ந கதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வசத்வ பரிஹிருதா ஆசீத். இந்த மானசோத்திரம்ங்கிற மலை இருக்கே, அந்த புஷ்கர துவீபத்தில் இருக்கப்பட்ட மலை, அதுக்கும் மகாமேரு இருக்கே மேரு மலை, அதுக்கும் நடுப்புற எத்தனை இடைவெளி இருக்கோ அந்த அந்த பூமி இருக்கே, அந்த அந்த பிரதேசம் இருக்கே, அது தங்கமயமாக ஜொலிக்குமாம். காஞ்சனி அந்யா ஆதர்சதல உப்பமா, அப்படியே கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குமாம் அந்த பூமி. ஆனால் அங்கே ஒரு விசேஷம் என்னென்னால், யஸ்யாம் பிரஹிதா பதார்த்தம் கதஞ்சித் புனகான பிரத்யுபலப்யதே. அங்கே யாரானும் எதான வச்சாக்க திருப்பி எடுக்க முடியாதாம், அத்தனை ஆகர்ஷண சக்தி இருக்கான், பூ ஆகர்ஷண சக்தி மாதிரி. அதை நம்ம என்ன நினச்சிக்கலாம்,
இந்த பிளாக் ஹோல்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே போனால் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இழுத்துடும் அது. அந்த மாதிரி இடம் அதான் லோக அலோகன்னு சொன்னாலே, லோகம் இங்கே சூரிய வெளிச்சம் படுறதோ அது. சூரிய வெளிச்சமே படாத இடம்னா என்ன அர்த்தம்? அங்கே சூரியன் கிரணங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்துனுடுறது, அதான் பிளாக் ஹோல். அங்கே ஒன்றையும் வைக்க முடியாது, வச்சா திருப்பி எடுக்க முடியாது, உள்ளே போயிடும். அதுதான் சொன்னாள், யாவன் மானசோத்திர மேர்வோரந்தரம் தாவதி பூமி காஞ்சனி அந்யா ஆதர்சதலோபமா யஸ்யாம் பிரஹிதா பதார்த்தோ ந கதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வசத்வ பரிஹிருதாசீத். ஆகினாலேயே அங்கே ஒரு விதமான பிராணிகளோ ஜீவன்களோ ஒன்றும் அந்த இடத்துக்கு போகிறது இல்லையா. ஏன்னா அது பிளாக் ஹோல். அங்கே போனால் வெளியில் ஒன்றும் எடுக்க முடியறதில்ல. அங்கே ஒன்றும் பிரத்யுபலப்யதே, திருப்பி எடுக்க முடியாது. அதனால் ஏதானும் பிராணிகள் இருந்தால் அது பிராணிகள் காலை வெளியில் எடுக்க முடியாது, அங்கேயே ஒட்டினுடும், உள்ளுக்குள்ளே அடங்கி போயிடும். அதனால் ஒரு பிராணியும் அங்கே போகிறதில்லை. என்னால் இந்த லோகாலோக பர்வதத்துக்கு அப்பால் பட்ட இடத்த லோகாலோக இதி சமாக்கியா யதனேன அச்சலேன லோகாலோகஸ்ய அந்தர்வர்த்தினா அவஸ்தாபியதே. லோகத்துக்கும் அலோகத்துக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட மலையினால் அது அந்த மலைக்கு பேர் லோகாலோகம்ங்கிறதாக பேர் ஏற்பட்டதுன்னு சொன்னாள். ச லோகத்ரயாந்தே பரித ஈஸ்வரேண வீதோ யஸ்மாத் சூர்யாதீனாம் த்ருவாபவர்காணாம் ஜோதிர்கணானாம் கபஸ்தயः அர்வாச்சீனான் த்ரீன் லோகான் ஆவிதன்வானா ந கதாச்சித் பராச்சீனாः பவித்தும் உத்ஸஹந்தே தாவத் உன்னகனாயாய் மகா. அந்த லோகாலோக மலை இருக்கே, அது லோகத்ரயாந்தே பரிதா, 3 லோகங்களுக்கும் எண்டில் அதை சுற்றி வரணும். ஈஸ்வரே நமிகிதா, ஈஸ்வரனால் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்காம் அந்த லோகாலோக மலை. அதனால் என்ன ஆகும்னால், சூர்யாதீனாம் துருவாபவர்கானாம் ஜோதிர்கணானாம் கபஸ்தயா, ஆகாசத்தில் பிரகாசமாக இருக்கப்பட்ட சூரியன், துருவ நட்சத்திரம், ஜோதிர்கணங்கள், கிரணங்கள் இருக்கே, அது இந்த லோகாலோக மலைக்கு 2 பாகத்தில் ஒரு பாகத்தில் வந்து விழுமாம். 3 லோகத்தையும் பிரகாசப்படுத்துமாம். இன்னொரு பாகத்தை அதுக்கு அதால் போக முடியறது இல்லையாம், அத்தனை பிரகாசமும் போகாதான், அவ்வளோ உயரமாக இருக்குன்னாள். யஸ்மாத் அர்வாச்சீனாம் த்ரீன் லோகான் ஆவிதன் வானாக கதாச்சித் பராச்சீனா பவித்தும் ந உத்ஸஹந்தே. அந்த கிரணங்களுக்கு அந்தந்த பக்கம் போக முடியறது இல்லையா, தே ஆர் அனேபிள் டு கோ. ஆகையினாலேயே இந்த மலை லோகாலோக மலை அவ்வளோ உயரமாக இருக்கணுங்கிறத நினச்சிக்கணும்னாள். தாவத் உன்னகனாயா மகானுடைய உயரம் எவ்வளவுங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம்னாள். ஏதாவான் லோக விந்யாசோ மான லக்ஷண சம்ஸ்தாபிஹி விசிந்திதः கவிபிः சது 50 கோடி கணிதஸ்ய பூகோலஸ்ய துரிய பாகோயம் லோகாலோகாச்சலஹ. இந்த உலகத்தினுடைய பூமண்டலத்தினுடைய அமைப்பு, அதனுடைய அளவுகள், எத்தனை அளவு எத்தனை விஸ்தாரங்கிறது, இதெல்லாம் கவிபிகி விசிந்திதா, ஜனங்கள்னால, பெரிய மான்கள் ஞானிகள்னால இவ்வாறாக அறியப்பட்டதுன்னு சொன்னாள். பெயர்பட்ட இந்த லோகாலோக மலை எத்தனை நாள் 50 கோடி யோஜனை அளவுள்ளதாக அந்த மகான்கள்னால கணிக்கப்பட்டதுன்னாள். அது பூகோளத்தினுடைய 1/4 நாள். பூகோளஸ்ய துரிய பாகா, 1/4 ஆஃப் தி பூகோளம் இருக்கே, அது இந்த லோகாலோக மலையினால் 50 கோடி யோஜனை அளவுள்ளதாக எண்ணப்படுறதுன்னு சொல்லி அதை விஸ்தாரமாக சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஏவமேவ ததிமண்டோதாத் பரதः, ஏவமேவ ததிமண்டோதாத் பரதः, ஏவமேவ ததிமண்டோதாத் பரதः புஷ்கரத்வீபः 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 ததோ த்விகுணாயாமः ததோ த்விகுணாயாமः ததோ
द्विगुणायामः समन्तत उपकल्पितः समानेन समन्तत उपकल्पितः समानेन समन्तत उपकल्पितः समानेन स्वादूदकेन समुद्रेण बहिरावृतः स्वादूदकेन समुद्रेण बहिरावृतः स्वादूदकेन समुद्रेण बहिरावृतः यस्मिन् बृहत् पुष्करं ज्वलनशिखा अमलकनकपत्र अयुतायुतं ज्वलनशिखा अमलकनकपत्र अयुतायुतं ज्वलनशिखा अमलकनकपत्र अयुतायुतं भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितं तद्वीपमध्ये मानसोत्तर नाम एक एव अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलः अयुतयोजन उच्छ्रायायामो यत्र तु चतस्रुषु दिक्षु चत्वारि पुराणी लोकपालानाम् इन्द्रादीनां यदुपरिष्ठात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानाम् अहोरात्राभ्यां परिभ्रमति तद्वीपस्यापि अधिपतिः प्रयव्रतो वीतिहोत्रो नाम एतस्यात्मजौ रमणकधातकी नामानौ वर्षपति नियुज्य सस्वयं पूर्वजवत् भगवत्कर्मशील एवास्ते तद्वर्षपुरुषाः भगवन्तं ब्रह्मरूपिणं सकर्मकेन कर्मणा आराधयन्ति इदं चोदाहरन्ति यत्तत्कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनोर्चयेत् एकान्तम् अद्वयं शान्तं तस्मै भगवते नमः इति ऋषिर्वाच
ततः परस्तान् लोकालोकनामाचलः ततः परस्तान् लोकालोकनामाचलः ततः परस्तान् लोकालोकनामाचलः लोकालोकयोः अन्तराले लोकालोकयोः अन्तराले लोकालोकयोः अन्तराले परित उपक्षिप्तः परित उपक्षिप्तः परित उपक्षिप्तः यावन् मानसोत्तरमेर्वोरन्तरं यावन् मानसोत्तरमेर्वोरन्तरं यावन् मानसोत्तरमेर्वोरन्तरं तावती भूमिः तावती भूमिः तावती भूमिः काञ्चनी अन्या आदर्शतलोपमा काञ्चनी अन्या आदर्शतलोपमा काञ्चनी अन्या आदर्शतलोपमा यस्यां प्रहितः पदार्थः यस्यां प्रहितः पदार्थः यस्यां प्रहितः पदार्थः न कथञ्चित् पुनः प्रत्युपलभ्यते न कथञ्चित् पुनः प्रत्युपलभ्यते न कथञ्चित् पुनः प्रत्युपलभ्यते तस्मात् सर्वसत्त्वपरिहृतासीत् तस्मात् सर्वसत्त्वपरिहृता आसीत् तस्मात् सर्वसत्त्वपरिहृता आसीत् लोकालोक इति समाख्या लोकालोक इति समाख्या लोकालोक इति समाख्या यदनेन अचलेन यदनेन अचलेन यदनेन अचलेन लोकालोकस्य अन्तर्वर्तिनो लोकालोकस्य अन्तर्वर्तिना लोकालोकस्य अन्तर्वर्तिना अवस्थाप्यते 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 स लोकत्रयान्ते स लोकत्रयान्ते स लोकत्रयान्ते परित ईश्वरेण विहितो परित ईश्वरेण विहितो परित ईश्वरेण विहितो यस्मात् सूर्यादीनां ध्रुवापवर्गाणां यस्मात् सूर्यादीनां ध्रुवापवर्गाणां ज्योतिर्गणानां 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 गभस्तयः अर्वाचीनान् गभस्तयः अर्वाचीनान् गभस्तयः अर्वाचीनान् त्रीन् लोकान् आवितन्वाना त्रीन् लोकान् आवितन्वाना त्रीन् लोकान् आवितन्वाना न कदाचित् पराचीनाः भवितुम् उत्सहन्ते न कदाचित् पराचीनाः भवितुम् उत्सहन्ते न कदाचित् पराचीनाः भवितुम् उत्सहन्ते तावत् उन्नहनायामः तावत् उन्नहनायामः तावत् उन्नहनायामः एतावान् लोकविन्यासो एतावान् लोकविन्यासो एतावान् लोकविन्यासो मानलक्षणसंस्थाभिः 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 विचिन्तितः कविभिः विचिन्तितः कविभिः विचिन्तितः कविभिः स तु 50 कोटिगणितस्य स तु 50 कोटिगणितस्य स तु 50 कोटिगणितस्य भूगोळस्य तुरीयभागोऽयं भूगोळस्य तुरीयभागोऽयं भूगोळस्य तुरीयभागोऽयं लोकालोकाचलः 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 श्रीहरे नमः அடுத்தாப்புல 39வது ஸ்லோகம் तदुपरिष्टात् चतस्रुषु आशासु आत्मयोनिना अखिल जगद्गुरुणा अधिनिवेशिताः ये द्विरदपतयः ऋषभः पुष्करचूडो वामनः अपराजित इति सकललोकस्थितिहेतवः இந்த எல்லா லோகங்களையும் தாங்கிட்டு நிற்கிறதாம் 4 திக்கஜங்கள். பகவான் லோக குருவான ஜெகத்குருவான பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த யானைகள் திக்கஜங்கள். த்விரதபதயா யானைகளுக்கெல்லாம் தலைவனான திக்கஜங்கள். ரிஷபா புஷ்கரச்சூடோ வாமனா அபராஜிதா இதி. ரிஷபன் புஷ்கரச்சூடம் வாமனன் அபராஜிதன் 4 பேர் அந்த திக்கஜங்களுக்கு. அது இந்த லோகாலோக பர்வதத்துக்கு வெளியில் நின்று
இந்த பூமண்டலத்தெல்லாம் தாங்கி நிற்கிறதாம். ததுபரிஷ்டாத்து சதஸ்ருஷு ஆஷாசு, 4 திக்குகள்லையும் இருக்காது. ஆத்மயோனினா அகில ஜெகத்குருனா, சாட்சாத் பிரம்மதேவனால அதிநிவேசிதாக ஏ துவரதபதயா, சிருஷ்டிக்கப்பட்ட திக்கஜங்கள். எது பேர் என்ன? ரிஷபா, புஷ்கரச்சூடோ, வாமனா, அபராஜிதைதி, இதான் 4 பேர்கள் அதுக்கு. சகல லோக ஸ்திதிஹேதவா, எல்லா லோகத்தையும் பூமண்டலம் பூகோளத்தை எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக கீழே விழாமல் காப்பாற்றின்னு இருக்கான் அந்த திக்கஜங்கள்னு சொன்னாள். தேஷாம் ஸ்வவிபூதீனாம் லோகபாலானாம் ச விவித வீத்யோபபிரம்மணாய பகவான் பரம மகாபுருஷோ மகாவிபூதிபதி அந்தர்யாமி ஆத்மனோ விசுத்தசத்வம் தர்மஜான வைராக்கிய ஐஸ்வர்யாதி அஷ்டமஹாசித்தி உபலக்ஷணம் விஸ்வக்சேனாதிபை ஸ்வபார்ஷத பிரவரைः பரிவாரிதோ நிஜவராயுத உபசோபிதைः நிஜபுஜதண்டைः சந்தாரயமாணः தஸ்மின் கிரிவரே சமந்தாத் சகலலோக ஸ்வஸ்தயே ஆஸ்தே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சுத்த சத்வமூர்த்தியாயி தேஷாம் ஸ்வவிபூதீனாம் லோகபாலானாம் விவித வீதியோபபிரம்மணாய, அவர் பிரம்மா சிருஷ்டிச்ச அந்த யானைகள் திக்கஜங்கள், அவைகளினுடைய அம்சங்களான திக்பாலாள், இவாளுக்கெல்லாம் நல்ல பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக விவித வீதியோபபிரம்மணாய, அவளுடைய பலமெல்லாம் நன்னா விருத்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பரம மகாபுருஷா மகாவிபூதிபதி, எல்லா மகிமைகளுக்கும் தலைவனாக இருக்கப்பட்ட மகாபுருஷனான சாக்ஷாத் பகவான், அந்தர்யாமி பகவான், எங்கும் நிறைஞ்சிருக்கப்பட்ட அந்த பகவான், அவர் எப்பேற்பட்டவர்? தர்மஜான வைராக்கிய ஐஸ்வர்யாதி அஷ்டமஹா சித்தி உபலக்ஷணம், 8 குணத்தான்னு பேர் சுவாமிக்கு. 8 குணங்கள் 8 சித்திகள் இருக்கான் அவர்கிட்ட. தர்மஜான வைராக்கிய ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம். நல்ல சத்துவமூர்த்தி, சுத்த சத்துவமூர்த்தி. ஆத்மனா விசுத்த சத்துவம் சந்தாரயமான, சுத்த சத்துவமூர்த்தியாக தன்னை வச்சுண்டு சுத்தீவர்களும் யாரெல்லாம் சூழ்ந்திருக்காள், எல்லா விதமான தேவதைகளும் இருக்காளாம். விஸ்வக்சேனர் முதலான வாழலாம். விஸ்வக்சேனாதிபிஹி ஸ்வபார்ஷத பிரவரைஹி பரிவாரிதா, சூழப்பட்டவராய், தன்னுடைய பரிவார தேவதைகள்னால சூழப்பட்டவராய், கையில் எல்லா விதமான திவ்ய ஆயுதங்களை வச்சுண்டு நிஜவராயுத சோபிதைஹி நிஜபுஜதண்டைஹி, 4 கைகளோடு கூட அதில் ஆயுதங்கள் தாங்கி அந்த மலையில் லோகாலோக்க மலைங்கிறதுக்கே அதில் சுத்தீவர்களும் இருந்துருக்காள், விளங்கிட்டு வராருனால். சமந்தாத்து ஆஸ்தே, அவர் இருந்துருக்காராம் எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காகன்னு சொன்னாள். ஆகல்பமேவம் வேஷம் கதஹ ஏஷ பகவான் ஆத்மயோகமாயையா விரச்சிதா விவித லோகயாத்ரா கோபியாய இத்யர்த்தः. இந்த பகவான் தான் அவருடைய யோகமாயினால, ஆத்ம யோகமாயையா, இது எல்லாத்தையும் இத்தனை லோகங்களையும் சிருஷ்டி பண்ணதெல்லாம் அந்த யோகமாயினால, அந்த அத்தனை லோகத்தையும் காப்பாற்றுவதற்காக கோபியாய, மாயையா விரச்சித விவித லோகயாத்ரா கோபியாய, தான் சிருஷ்டிச்ச அத்தனை லோகத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆகல்பம், பிரளயகாலம் வர வரையும் இதே மாதிரி வேஷத்தை தரிச்சுட்டு இருக்காங்கிறதாக அர்த்தங்கிறதாக சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொன்னாள். அங்கே பகவான் இருந்துன்னு இருக்காள் அந்தர்யாமியாகன்ட்டு. ஆகல்பமேவம் வேஷம் கதஹ ஏஷ பகவான் ஆத்மயோகமாயையா விரச்சிதா விவித லோகயாத்ரா கோபியாய இத்தியர்த்தः. இவ்வாறாக லோகத்திலெல்லாம் ரட்சிப்பதற்காக பகவான் அந்தர்யாமியாக இருந்துருக்காள், சுத்த சத்துவமூர்த்தியாக ஆயுதங்களை தரிச்சுண்டு தன்னுடைய பார்ஷதாளோடு கூட இருக்காள்னு சொன்னாள். யோ அந்தர்வித்தாரஹ ஏதேனஹி அலோக பரிமாணம் ச வியாக்கியாதம் யத் பகிர்லோகாலோகாச்சலாத் தத பரஸ்தாத் யோகேஸ்வர கதிம் விசுத்தாம் உதாகரந்தி. இந்த லோகாலோக மலைன்னு இருக்கே, அந்த மலைக்கு வெளியில் இருக்கப்பட்ட
அலோகம்ங்கிறதாக, அதாவது சூரிய வெளிச்சமே வராமல் இருட்டாக இருக்கும், பிளாக் ஹோல். அப்பேற்பட்ட எது உண்டோ அது அது எத்தனை பெருசுனா அந்தர்வித்தாரா, அது இந்த லோகம் எத்தனை விஸ்தாரமோ அத்தனை விஸ்தாரமாக அந்த அலோகம் அப்படிங்கிறதாக தெரிஞ்சுக்கணும் நாள். ஏதேன வியாக்கியாதம், இவ்வாறாக நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாள். தத பரஸ்தாத் விசுத்தாம் யோகேஸ்வர கதிம் உதாகரந்தி, அதற்கு மேலே யார் இருக்காருனால், இத்தனைக்கும் வெளியில் அண்டத்தில் யோகீஸ்வரால்னா போகிற மார்க்கம் இருக்காம். யோகிகள்லாம் ரொம்ப உயர்ந்த யோகிகள்லாம் சஞ்சாரம் பண்ணுற மார்க்கம் இருக்குது, அதை சொல்கிறாள் நாள். அண்ட மத்தியகதா சூரியோ தியாவா பூமியோ யதந்தரம் சூர்யாண்டகோளயோர் மத்தியே கோட்யஸ்யு பஞ்சவிம்சதி. அண்ட மத்தியகத சூரியோ, இந்த ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிறது அண்டம்னு பேர், ஸ்பேஸ். அந்த அண்டத்தினுடைய மத்தியில் இருக்கப்பட்டவர் அண்ட மத்தியகதா சூர்யா, நடுப்புற சூரியன் இருக்கார். அந்த சூரியனுக்கும் அந்த அண்ட கோளத்துக்கும் இருக்கிற இடம் இருக்கே, அதாவது பூமண்டலத்துக்கும் நடுப்புற இருக்கிற தூரம் இருக்கே, அது எத்தனை நாள்? பஞ்சவிம்சதி கோட்யஸ்யு, 25 கோடி யோஜனை தூரம் இருக்காம் சூரியனுக்கும் இந்த பூமண்டலத்துக்கும் நடுப்புற இருக்கப்பட்ட ஸ்பேஸ் இருக்கே, அதனுடைய அளவு. அந்த அண்ட மத்தியகத சூரியோ தியாவா பூமியோ யதந்தரம் சூர்யாண்டகோளயோர் மத்தியே கோட்யஸ்யு பஞ்சவிம்சதி. மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் ததோ மார்த்தண்ட இதி வியபதேசः ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்ட சமுத்பவः. மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் நாள், சூரியன்கிட்டேருந்து பிரகாசம் வந்துட்டுருக்கே, இத்தனை சூடு வந்துட்டுருக்கே, எனர்ஜி வந்துட்டுருக்கே, அது எப்படின்னாள், அங்கே சூரியனுக்குள்ள நியூக்ளியர் ஃபிஷன் நடந்துட்டுருக்கு. மிருதே அண்டே, அண்டம்னா மேட்டர், மேட்டர் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு, அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மேட்டர்னால ரிலீஸ் ஆகிறதான் எனர்ஜி. மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் எத் அபூத்து, அங்கேருந்து வரதாம் எனர்ஜி. அதனால் சூரியனுக்குள்ளே இருக்கப்பட்ட மேட்டர் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராய்டு. மிருத்தம்னா சாகிறதுன்னு அர்த்தம். டிஸ்ட்ராக்ஷன் ஆனதுனால அங்கேருந்து எனர்ஜியாக அது வெளியில் வந்துட்டுருக்கான். அதனாலேயே இந்த சூரியனுக்கு மார்த்தாண்ட இதி வியபதேசா, சூரியனுக்கு மார்த்தாண்டன்னு பேருந்தாள். மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் ததோ மார்த்தண்ட இதி வியபதேசா ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்ட சமுத்பவः. அதுக்கு ஹிரண்யகர்ப்பன்னு எப்படி பேர் ஏற்பட்டதுனால், அது பொன்மயமாக இருக்கப்பட்ட ஒரு அண்டம் இருக்கிறதுனால அதுக்கு ஹிரண்யகர்ப்பன்னும் பேர் இந்த சூரியனுக்கு. ஹிரண்யாண்ட சமுத்பவः, ஹிரண்யாண்டத்துலேருந்து உண்டானால் அந்த சூரியன் பெரிய அக்னி பழம்புலேருந்து முட்டையிலேருந்து, அதனால் அது அவருக்கு ஹிரண்யகர்ப்பன்னு பேருந்தாள். மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் ததோ மார்த்தண்ட இதி வியபதேசா ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்ட சமுத்பவः. சூரியேன ஹி, ஹிரண்யகர்ப்பன்னு அதனால் சுவாமிக்கு பேர், சூரிய பகவானுக்கு. சூரியேன ஹி விபஜ்யந்தே திசகம் தியௌர்மஹீபிதா ஸ்வர்காபவர்கௌ நரகாः ரசௌகாம்சி ச சர்வசः. இந்த திக்குகள் இருக்கே, பல திக்குகள், ஆகாசம், தேவலோகம், பூமி மற்றும் இருக்கப்பட்ட ஸ்வர்க்கம், மோட்சம், நரக்கங்கள் எல்லாம் சூரியனால தான் அப்படி பிரித்து பிரித்து காட்டப்படுறத ஏற்படுறதுனால், இந்த சூரியன் தான் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வைக்கிறாளாம். ஸ்வர்க்கம், அபவர்க்கம், நரக்கம் எல்லாத்தையும் தனித்தனியாக எப்படி ஏற்படுறதுன்னா இந்த சூரியனுடைய கிரணங்கள்னாலினால். சூரியேன ஹி விபஜ்யந்தே திசகம் தியௌர்மஹீபிதா ஸ்வர்காபவர்கௌ நரகாः ரசௌகாம்சி ச சர்வசः. தேவதிர்யங் மனுஷ்யாணாம் சரீஸ்ருப சவீருதாம் சர்வஜீவனிகாயானாம் சூர்யாத்மா திருகீஸ்வரः. இந்த சூரியன் எப்பேற்பட்டவர்னால், தேவர்கள், மனுஷர்கள், மிருகங்கள், பசு முதலான மிருகங்கள், பாம்புகள், தாவரங்கள், எல்லா பிராணி வர்க்கங்களுக்கும் சூரியன்தான் ஆத்மாவாக இருக்கலாம். சரீஸ்ருப சவீருதாம் சர்வஜீவ நிகாயானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்கே, அதுக்கு காரணம் சூரியன்தான். அவளுக்கெல்லாம் ஆத்மானால் அவர் தான் அதுக்கு கண்ணாகவும் இருக்காளாம்.
சக்ஷுஷாவும் இருக்காராம். சூர்யாத்மா திருகீஸ்வரா, அப்பேற்பட்ட சூரியன் நாள் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. ஸ்ரீ ஹரையே நமः இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே விம்சோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரையே நமः. ததுபரிஷ்டாத் சதஸ்ருஷு ஆசாசு, ததுபரிஷ்டாத் சதஸ்ருஷு ஆசாசு, ததுபரிஷ்டாத் சதஸ்ருஷு ஆசாசு ஆத்மயோனினா 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 அகில ஜகத்குருணா அகில ஜகத்குருணா அகில ஜகத்குருணா அதிநிவேசிதாக ஏ துவரதபதயः அதிநிவேசிதாக ஏ துவரதபதயः அதிநிவேசிதாக ஏ துவரதபதயः ऋषभः पुष्करचूडो वामनः अपराजित इति ऋषभः पुष्करचूडो वामनः अपराजित इति ऋषभः पुष्करचूडो वामनः अपराजित इति सकललोकस्थितिहेतवः 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 तेषां स्वविभूतीनां लोकपालानां तेषां स्वविभूतीनां लोकपालानां तेषां स्वविभूतीनां लोकपालानां च विविध वीर्योपब्रह्मणाय च विविध वीर्योपब्रह्मणाय च विविध वीर्योपब्रह्मणाय भगवान् परममहापुरुषो भगवान् परममहापुरुषो भगवान् परममहापुरुषो महाविभूतिमति पतिः महाविभूतिपतिः 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 अंतर्यामी आत्मनो विशुद्धसत्त्वम् अंतर्यामी आत्मनो विशुद्धसत्त्वम् अंतर्यामी आत्मनो विशुद्धसत्त्वम् धर्मज्ञानवैराग्य ऐश्वर्यादि धर्मज्ञानवैराग्य ऐश्वर्यादि धर्मज्ञानवैराग्य ऐश्वर्यादि अष्टमहासिद्धि उपलक्षणम् अष्टमहासिद्धि उपलक्षणम् अष्टमहासिद्धि उपलक्षणम् विश्वक्सेनादिभिः स्वपार्षदप्रवरैः परिवारितः विश्वक्सेनादिभिः स्वपार्षदप्रवरैः परिवारितो विश्वक्सेनादिभिः स्वपार्षदप्रवरैः परिवारितो निजवरायुध उपशोभितैः निजवरायुध उपशोभितैः निजवरायुध उपशोभितैः निजभुजदण्डैः 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 सन्धारयमाणः 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 तस्मिन् गिरिवरे समन्तात् तस्मिन् गिरिवरे समन्तात् तस्मिन् गिरिवरे समन्तात् सकललोकस्वस्थये आस्ते सकललोकस्वस्थये आस्ते सकललोकस्वस्थये आस्ते आकल्पमेवं वेषं गतः आकल्पमेवं वेषं गतः आकल्पमेवं वेषं गतः एष भगवान् आत्मयोगमायया एष भगवान् आत्मयोगमायया एष भगवान् आत्मयोगमायया विरचितः विविधलोकयात्रा गोपीयाय इत्यर्थः विरचितः विविधलोकयात्रा गोपीयाय इत्यर्थः विरचित विविधलोकयात्रा गोपीयाय इत्यर्थः विरचितः विविधलोकयात्रा गोपीयाय इत्यर्थः यो अन्तर्विस्तारः यो अन्तर्विस्तारः यो अन्तर्विस्तारः एतेन हि अलोकपरिमाणम् एतेन हि अलोकपरिमाणम् एतेन हि अलोकपरिमाणम् च व्याख्यातं च व्याख्यातं च व्याख्यातं यद्बहिर्लोकालोकाचलात् यद्बहिर्लोकालोकाचलात् यद्बहिः लोकालोकाचलात् ततः परस्तात् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति ततः परस्तात् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति ततः परस्तात् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति ततः परस्तात् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति
அண்டமத்யகதः சூர்யோ அண்டமத்யகதः சூர்யோ அண்டமத்யகதः சூர்யோ தியாவா பூம்யோः யதந்தரம் தியாவா பூம்யோः யதந்தரம் தியாவா பூம்யோः யதந்தரம் சூர்யாண்டகோளயோர்मध्ये 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 கோட்யஸ்யூः பஞ்சவிம்சதிः கோட்யஸ்யூः பஞ்சவிம்சதிः கோட்யஸ்யூः பஞ்சவிம்சதிः மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் மிருதே அண்டே ஏஷ ஏதஸ்மின் யதபூத் ததோ மார்த்தண்ட இதி வியபதேசः ததோ மார்த்தண்ட இதி வியபதேசः ததோ மார்த்தண்ட இதி வியபதேசः ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யகர்ப்ப இதி யத் ஹிரண்யாண்டசமுத்பவः 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 சூர்யேண ஹி விபஜ்யந்தே சூர்யேண ஹி விபஜ்யந்தே சூர்யேண ஹி விபஜ்யந்தே திசக்கம் द्यौर्महीभिदा दिशखं द्यौर्महीभिदा दिशखं द्यौर्महीभिदा स्वर्गापवर्गौ नरकाः स्वर्गापवर्गौ नरकाः स्वर्गापवर्गौ नरकाः रसौकांसि च सर्वशः रसौकांसि च सर्वशः रसौकांसि च सर्वशः देवतीर्यं मनुष्याणां देवतीर्यं मनुष्याणां देवतीर्यं मनुष्याणां सरीसृपसवीरुधां 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 सर्वजीवनिकायानां 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 सूर्य आत्मा दृगीश्वरः सूर्य आत्मा दृगीश्वरः सूर्य आत्मा दृगीश्वरः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे विंशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே விம்சோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச अतः परं प्लक्षादीनां प्रमाणलक्षणसंस्थानतो वर्षविभाग उपवर्ण्यते. जम्बूद्वीपोऽयं यावत् प्रमाणविस्तारः तावता क्षारोदधिना परिवेष्टितो यथा मेरुः जम्बुवाख्येन लवणोदधिरपि ततो द्विगुणविशालेन प्लक्षाख्येन परिक्षिप्तो यथा परिका बाह्योपवनेन. प्लक्षो जम्बूप्रमाणो द्वीपाख्याकरो हिरण्मय उत्थितो यत्र अग्निरुपास्ते सप्तजिह्वः तस्याधिपतिः प्रियव्रतात्मजः युध्मजिह्वः स्वं रुद्वीपं सप्तवर्षाणि विभज्य सप्तवर्षनामभ्यः आत्मजेभ्यः आकलय्य स्वयम् आत्मयोगेन उपरराम. शिवं यवसं सुभद्रं शान्तं क्षेमम् अमृतम् अभयमिति वर्षाणि तेषु गिरयो नद्यश्च सप्तैवाभिज्ञाताः. मणिकूटो वज्रकूट इन्द्रसेनो ज्योतिष्मान् सुपर्णो हिरण्यष्ठीवो मेघमाल इति सेतुशैलाः. अरुणा नृम्णा अङ्गिरसी सावित्री सुप्रभाता ऋतम्भरा सत्यम्भरा इति महानद्यः. यासां जलोपस्पर्शन विधूतरजः तमसः हंसपतङ्ग ऊर्ध्वायन सत्याङ्गसंज्ञाः चत्वारो वर्णाः सहस्रायुषो विबुधोपमसन्दर्शन प्रजननाः स्वर्गद्वारं त्रय्या विद्यया भगवन्तं त्रयीमयं सूर्यम् आत्मानं यजन्ते. प्रत्नस्य विष्णो रूपं यत् सत्यस्य ऋतस्य ब्रह्मणः अमृतस्य च मृत्योश्च सूर्यमात्मानम् ईमहि इति. प्लक्षादिषु पञ्चसु पुरुषाणाम् आयुः इन्द्रियमोजः सहो बलं बुद्धिविक्रम इति च सर्वेषाम् औत्पत्तिकी सिद्धिः अविशेषेण वर्तते. प्लक्षः स्वसमानेन इक्षुरसोदेन आवृतः यथा तथा द्वीपोऽपि शाल्मलो द्विगुणविशालः समानेन सुरोदेन आवृतः परिवृङ्क्ते. यत्र वै शाल्मली प्लक्षायाम
யஸ்யாம் வாவ கில நிலையமாகுः பகவதः சந்தஸ்துதா பதத்ரிராஜஸ்ய சா த்வீபஹூதே உபலக்ஷ்யதே தத்வீபாதிபதி பிரியவ்ரதாத்மஜோ யஜ்ஞபாகுः ஸ்வசுதேभ्यः சப்தभ्यः தன்னாமானி சப்தவர்ஷாணி व्यभजत् சுரோச்சனம் சௌமனஸ்யம் ரமணகம் தேவவர்ஷம் பாரிபத்ரம் ஆப்யாயனம் அவிஜ்ஞாதமிதி தேஷு வர்ஷாத்ரயோ நத்யஸ்ச சப்தைவாபிஜ்ஞாதாः ஸ்வரசः சதஸ்ருங்கோ வாமதேவः குந்தோ முகுந்தः புஷ்பவர்ஷः சஹஸ்ரஸ்ருதிரிதி அனுமதி சினீவாலி சரஸ்வதி குஹு ரஜனி நந்தா ராகேதி தத்வர்ஷபுருஷாः ஸ்ருததர வீர்யதர வசுந்தர இஷந்தர சஞ்ஞா பகவந்தம் வேதமயம் சோமம் ஆத்மானம் வேதேன யஜந்தே ஸ்வகோபி பித்ருதேவேभ्यो விபஜன் கிருஷ்ணசுக்லயோः பிரஜானாம் சர்வாசாம் ராஜா அந்தः சோமோ ந ஆஸ்து இதி ஏவம் சுரோதாத் பைः தத்விகுணः சமானேன ஆவ்ருதः கிருதோதேன யதா பூர்வः குஷத்வீபோ யஸ்மின் குஷஸ்தம்போ தேவகிருதः தத்வீபாख्याकरो ज्वलन इवापनः स्वषष्परोचिषा दिशो विराजयति त्वद्वीपपतिः प्रयव्रतो राजन् हिरण्यरेता नाम स्वं द्वीपं सप्तभ्यः स्वपुत्रेभ्यो यथा भागं विभज्य स्वयं तप आतिष्ठत वसुवसुदान दृढरुचिनाभिगुप्त स्तुत्यव्रत विविक्त वामदेव नामभ्यः तेषां वर्षेषु सीमागिरयो नद्यश्च अभिज्ञाताः सप्त सप्तैव चक्रः चतुःशृङ्गः कपिलः चित्रकूटो देवानीक ऊर्ध्वरोमा द्रविणः इति रसकुल्या मधुकुल्या मित्रविन्दा श्रुतविन्दा श्रुतविन्दा देवगर्भा घृतच्युता मन्त्रमालेति यासां पयोभिः कुशद्वीपौकसः कुशलकोविदाभियुक्त कुलकसंज्ञा भगवन्तं जातवेदस्वरूपिणं कर्म कौशलेन यजन्ते परस्य ब्रह्मणः साक्षात् जातवेदोऽसि हव्यवाट् देवानां पुरुषाङ्गानां यज्ञेन पुरुषं यज इति तथा घृतोदाद्बैः क्रौञ्चद्वीपो द्विगुणः स्वमानेन क्षीरोदेन परितः उपक्लिप्तो वृतो यथा कुशद्वीपो घृतोदेन यस्मिन् क्रौञ्चो नाम पर्वतराजो द्वीपनाम निर्वर्तकः आस्ते योऽसौ गुहप्रहरण उन्मथितनितम्बकुञ्जोऽपि क्षीरोदेन आसिच्यमानो भगवता वरुणेन अभिगुप्तो विभयो बभूव तस्मिन्नपि प्रयव्रतो घृतपृष्ठो नामाधिपतिः स्वे द्वीपे वर्षाणि सप्त विभज्य तेषु पुत्रनामसु सप्त रिक्तादान् वर्षपान् निवेश्य स्वयं भगवान् भगवतः परमकल्याणयशस आत्मभूतस्य हरेः चरणारविन्दम् उपजगाम आमो मधुरुहो मेघपृष्ठः सुधामा भ्राजिष्ठो लोहितार्णो वनस्पतीति घृतपृष्ठसुताः तेषां वर्षगिरयः सप्त सप्तैव नद्यश्च अभिख्याताः शुक्लो वर्धमानो भोजन उपबर्हिणो नन्दो नन्दनः सर्वतो भद्र इति अभया अमृतौघा आर्यका तीर्थवती रूपवती पवित्रवती शुक्लेति यासामम्बः पवित्रम् अमलम् उपयुञ्जानाः पुरुषऋषभ द्रविणदेवक संज्ञा वर्षपुरुषा आपोमयं देवम् अपां पूर्णेन अञ्जलिना यजन्ते आपपुरुषवीर्यस्थ पुनन्तीः भूर्भुवस्वः तानः पुनीत अमीवग्निः स्पृशताम् आत्मना भुव इति एवं पुरस्तात् क्षीरोदात् परित उपवेशितः शाकद्वीपो 32 लक्षणयोजन आयामः समानेन च दधिमण्डोदेन परितः यस्मिन् शाको नाम महीरुहः स्वक्षेत्र व्यपदेशको यस्यः महासुरभि गन्धस्थं द्वीपम् अनुवासयति
तस्यापि प्रयव्रत एव अधिपतिः नाम्ना मेधातिथिः सोऽपि विभज्य 7 वर्षाणि पुत्रनामानि तेषु स्वात्मजान् पुरोजव मनोजव पवमान धूम्रानीक चित्ररेफ बहुरूप विश्वधार संज्ञान् निधाप्य अधिपतीन् स्वयं भगवति अनन्त आवेशितमतिः तपोवनं प्रविवेश। एतेषां वर्षमर्यादा गिरयो नद्यश्च 7 सप्तैव ईशान उरुशृङ्गो बलभद्रः शतकेसरः सहस्रस्रोतो देवपालो महानस इति अनघा आयुर्धा उभयस्पृष्टी अपराजिता पंचपदी सहस्रश्रुति निजधृतिरिति। तद्वर्षपुरुषाः ऋतव्रत सत्यव्रत दानव्रत अनुव्रत नामानो भगवन्तं वायुवात्मकं प्राणायाम विधूत रजस्तमसः परमसमाधिना यजन्ते। अन्तःप्रविश्य भूतानि यो बिभर्ति आत्मकेतुभिः अन्तर्यामीश्वरः साक्षात् पातु नो यद्वशे स्फुटम्। एवमेव दधिमण्डोदात् परतः पुष्करद्वीपः ततो द्विगुणायामः समन्तत उपकल्पितः समानेन स्वादूदकेन समुद्रेण बहिरावृतो यस्मिन् बृहत्पुष्करं ज्वलनशिखा अमल कनकपत्र अयुतायुतं भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितम्। तद्वीपमध्ये मानसोत्तरनाम एक एव अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलः अयुतयोजन उच्छ्रायायामो यत्र तु चतसृषु दिक्षु 4 पुराणि लोकपालानाम् इन्द्रादीनां यदुपरिष्टात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानाम् अहोरात्राभ्यां परिभ्रमति। त्वद्वीपस्यापि अधिपतिः प्रयव्रतो वीतिहोत्रो नाम एतस्यात्मजौ रमणक दातकी नामानौ वर्षपति नियुज्य स स्वयं पूर्वजवत् भगवत्कर्मशील एवास्ते। तद्वर्षपुरुषाः भगवन्तं ब्रह्मरूपिणं सकर्मकेन कर्मणा आराधयन्ति इदं चोदाहरन्ति। यत्तत्कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनोर्चयेत् एकान्तम् अद्वयं शान्तं तस्मै भगवते नमः इति। ऋषिरुवाच ततः परस्तात् लोकालोकनामाचलो लोकालोकयोः अन्तराले परित उपक्षिप्तः यावन् मानसोत्तरमेर्वोरन्तरं तावती भूमिः काञ्चनी अन्या आदर्शतलोपमा यस्यां प्रहितः पदार्थो न कथञ्चित् पुनः प्रत्युपलभ्यते तस्मात् सर्व सत्व परिहृता आसीत्। लोकालोक इति समाख्या यदनेन अचलेन लोकालोकस्य अन्तर्वर्तिना अवस्थाप्यते स लोकत्रयान्ते परित ईश्वरेण विहितो यस्मात् सूर्यादीनां ध्रुवापवर्गाणां ज्योतिर्गणानां गभस्तयः अर्वाचीनां 3 लोकान् आवितन्वाना न कदाचित् पराचीनाः भवितुम् उत्सहन्ते तावत् उन्नहनायामः एतावान् लोकविन्यासो मानलक्षणसंस्थाभिः विचिन्तितः कविभिः स तु 50 कोटि गणितस्य भूगोलस्य तुरीयभागोऽयं लोकालोकाचलः। तदुपरिष्टात् चतसृषु आशासु आत्मयोनिना अखिल जगद्गुरुणा अधिनिवेशिताः ये द्विरदपतयः ऋषभः पुष्करचूडो वामनः अपराजित इति सकललोकस्थितिहेतवः तेषां स्वविभूतीनां लोकपालानां च विविधवीर्योपब्रह्मणाय भगवान् परममहापुरुषो महाविभूतिपति अन्तर्यामी आत्मनो विशुद्धसत्त्वं धर्मज्ञानवैराग्य ऐश्वर्यादि अष्टमहासिद्धि उपलक्षणं विश्वक्सेनादिभिः स्वपार्षदप्रवरैः परिवारितो निजवरायुध उपशोभितैः निजभुजदण्डैः सन्धारयमाणः तस्मिन् गिरिवरे समन्तात् सकललोकस्वस्थये आस्ते।
आकल्पमेवं वेषं गतः एष भगवान् आत्मयोगमायया विरचितः विविधलोकयात्रा गोपीयाय इत्यर्थः। यो अन्तर्वित्तारः एतेन हि अलोकपरिमाणं च व्याख्यातं यद्बहिर्लोकालोकाचलात् ततः परस्ताद् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति। अण्डमध्यगतः सूर्यो द्यावा भूम्योः यदन्तरं सूर्याण्डगोलयोर्मध्ये कोट्यस्यु 25 मृते अण्डे एष एतस्मिन् यदभूत् ततो मार्तण्ड इति व्यपदेशः। हिरण्यगर्भ इति यत् हिरण्याण्डसमुद्भवः सूर्येण हि विभज्यन्ते दिशखं द्योर्महीभिधा स्वर्गापवर्गौ नरकाः रसौकांसी च सर्वशः देवतित्यं मनुष्याणां सरीसृप सविरुधां सर्वजीवनिकायानां सूर्य आत्मा दृगीश्वरः। श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे 20ோऽध्यायः। ஸ்ரீஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.